பட்டியலின மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் தங்களுடைய முடிவுகள் மாறும் என்று திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். சிபிஐ விசாரணை குறித்த பல்வேறு கருத்துக்கள் சமூகத்தில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ட் இப்ப நாங்க அந்த கருத்தை விட இப்போ ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுடைய ஒய்ஃபும் சரி மற்ற தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சதில்ல. சிபிஐ விசாரணை கோரலாம் என்ற கோரிக்கை எங்களுக்குமே இருந்தது. ஆனாலும் கூட இப்ப தமிழக அரசு சார்பாக காவல்துறை இப்ப விசாரிக்கிற விசாரணையோட போக்க உடனடியே நாங்க அதை எந்த விதத்திலும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சில பொறுமை இன்னும் நாங்க காத்துட்டு வெயிட் பண்ணுவோம். முடிச்சிடுறேன். அந்த பொறுமை என்ன சொல்றது, அந்த விசாரணை எந்த அளவுல போகுது, இந்த விசாரணை சரியான திசையில போகுதா இல்லையான்றதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அண்ட் காவல்துறையும் ரொம்ப தீவிரமா அவங்களுடைய விசாரணையை முடுக்கிவிட்டு இருக்காங்க. அந்த இதோட உண்மை நிலை தெரிய வரப்போ இந்த உண்மை நிலையில் எங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அடுத்த கட்ட வேலைக்கு அடுத்த கட்ட விசாரணை கோரிக்கையை நோக்கி நாங்க பதிவு பண்ணாரு. எங்களுக்கு இப்ப பாதுகாப்பு இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி அறிவு அந்த வார்த்தையை எங்கேயும் பதிவு பண்ணது கிடையாது. உண்மையாவே தலித் மக்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில பாதுகாப்பு இருக்கா இல்லையா? ஆட்சிகள் மாறினாலும் இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கே ஆட்சி இருந்தது. அந்த டைம்லயும் தலித்துகளோட பிரச்சனை தீர்ந்தப்படல. அந்த பிரச்சனை நடக்கிறப்ப திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக அரசு மிக கடுமையா அவங்களை விமர்சித்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே ஆட்சி திருப்பி வரப்போ திரும்பவும் தலித்துகள் தொடர்ந்து தாக்கப்படுறது, தலித்தோட பிரச்சனைகள் இரண்டாம் தரமும் பார்க்கப்படுறது அப்படின்ற நிலை தொடர்ந்து நிகழ்த்துட்டே இருக்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு. அந்த விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்த இதோட முடிவு அரசு சரியான அளவுல சில திட்டங்கள் அரசு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ தாழ்த்தப்பட்ட ஆணையம், ஆதிதிராவிட நலத்துறை ஆணையம் சொல்லிட்டு ஒன்று உருவாக்கி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில விஷயங்களை டீல் பண்றாங்க. ஆனா அது மட்டுமே இது போதாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கான விழிப்புணர்வு சரியான அளவில் இல்ல. குறிப்பா ஆட்சி அதிகாரிகள் கிட்ட இப்போ என்னன்னா இப்போ அரசு அப்படின்றதே ஆட்சி அதிகாரங்களால் நிகழப்படுறது. ஆட்சி அதிகாரிகள் சரியான அளவில் அவங்களுக்கான பவர் இருக்குதா இல்ல அரசியல் ரீதியான ஆட்களுக்கு பவர் அதிகமா இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியே இங்க இருக்கு. அண்ட் இது இரண்டுமே கரெக்டான அளவுல இங்க ஒன்னு சேர அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகளுக்கு சரியான அளவுல ஒரு அவங்களுக்கு பவர் கொடுத்து அந்த ஆட்சி அதிகாரிகள் இது மாதிரியான பிரச்சனைகளை சட்ட ரீதியா நிர்வாக ரீதியா தடுப்பதற்கான வேலைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அரசியல் இடத்துல போறப்போ அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அது ஓட்டா மாறுது. ஓட்டா மாறுறப்போ இந்த மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாது, இன்னொரு மக்களுக்கு ஆதரவான முடிவு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. ஆனா ஆட்சி அதிகாரிகளுக்கு அந்த தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரிகள் பிரச்சனையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா நிக்கிறது தான் சட்டமும் ஆட்சி நிர்வாகமும் அதுதான் சொல்லுது. சோ ஆட்சி அதிகாரிகள் சரியான அளவுல இத முன்னெடுத்து போகணும் அப்படின்றதுதான். கட்சிகளோ இல்ல இயக்கங்களோ இங்க வேறுபாடு இல்லைன்றது நிரூபிக்குது. எல்லா கட்சிகளிலும் இருக்கிறவர்கள் இந்த கொலையில இந்த படுகொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்கன்றப்பவே அப்போ இங்க ஒரு கட்சியில இருந்தா அவங்க சமூக நீதியை கோருபவர்கள் அப்படின்றதுல எந்த அர்த்தமும் இங்க இல்லாம இருக்கு. ஏன்னா கட்சி மாறுபட்டு இங்க சமூகமா நம்ம இருக்கிறப்போ சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினை பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இல்ல இதே தான் தொடருமா? 2026 உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு மாறுமா இதே தான் தொடருமா? நிச்சயமா நான் என்ன சொல்றேன்னா பிரச்சனைகளின் அடிப்படையில் நம்ம சில கேள்விகளை கேட்கிறோம். ஆனா பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முயலாத இல்ல தீர்த்து வைப்பதற்கான காரணங்களை ஆராயதப்போ நிச்சயமா அதுக்கான முடிவை நம்ம மாற்ற வேண்டிய தேவை இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது ஒரு எச்சரிக்கை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.